ரீசெண்ட் டேஸில் அம்மா ட்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த ஒயின் ஷாப் விஷயம் பற்றி சொல்லணுன்னா ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் விச் ஃபெல்ட் வெரி ரொம்ப டிப்ரெஸிங்காக இருந்தது. ஏன்னா எனக்கு இவங்கள 10 வருஷமாக தெரியும். இவங்க வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் ஷாப் மூடிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. இவங்க போனது மேபி கொஞ்சம் 12 o'clock முன்னாடி ஏர்லியாக போனதுனால அப்புறம் இங்கே இருக்கிறவரையும் கேட்டிருக்காங்க, இந்த ஷாப் வந்து க்ளோஸ்ட் ஆகிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் அவங்க வந்து வீடியோ போட்டிருக்காங்க. இது என்னன்னா, ஒருத்தவங்க வந்து ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க, அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு எந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறோம், கடத்திட்டு போகிறோம், அது எந்த அளவுக்கு வந்து ஒரு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக இவங்க எவ்வளவோ போராடி இருக்காங்க. அதை வந்து ஒரு பொலிட்டிக்கலாக ஆக்கிறது வந்து எனக்கு சரியாக படலை. இங்கே ஒயின் ஷாப்ஸ்லாம் இருக்குன்னா எதுக்காக அதை க்ளோஸ் பண்ணணும்? குழந்தைங்க ஒரு விஷயம், லேடிஸ் ஒரு விஷயம், அது மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துட்டோம், ஓகே ஃபைன், நிறைய வேலை செய்கிற பெண்களாக இருக்கட்டும், இல்லை தினசரி பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்கிற பெண்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு வந்து இது பெரிய இடையூறு. ஸோ இந்த மாதிரியான ஒயின் ஷாப்ஸை க்ளோஸ் பண்ணி ஆகணுங்கிறது என்னோட பர்சனல் கருத்து. இப்போ இடையூறு அப்படின்னு சொன்னீங்கல்ல, என்ன மாதிரியா இருக்கு? உள்ளே குடிக்க மாட்டாங்க, வெளியில் எடுத்துகிட்டு வந்து மிக்சிங் பண்ணி குடிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கோம். நிறைய என்னென்னா அது வந்து பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும். டாஸ்மேக்கை ஏன் எடுக்கணுங்கிறது முதலாவது காரணம், இது அன்னை வேளாங்கண்ணி ஸ்கூலுக்கு ரொம்ப கிட்டக்க இருக்குது. குழந்தைங்கள்லாம் இங்கே போகிறதுக்கு நிச்சயமாக அது ரொம்ப கஷ்டம், அது அவங்களுக்கு டேஞ்சர் தான், அதுவும் பொன் குழந்தைங்க. அது முதல் ரீசன். ரெண்டாவது ரீசன் ஹைஜீன். இவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் பிளேஸே நாரிட்டு இருக்கும். இப்போ இந்த ஒரு கடையினால தான்